ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம வீட்டின் தலைவாசல் எந்த திசையில் வைப்பது நல்லது, தலைவாசல் படிகள் எத்தனை வைக்க வேண்டும் அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம். ஒரு வீட்டிற்கும் சரி, குடும்பத்திற்கும் சரி, அந்த தலைவாசல், பிரதான வாசல் என்று அழைக்கப்படும் தலைவாசல் மிக நேர்த்தியாக, அழகாக அது இருக்க வேண்டும். தெய்வாம்சம் பொருந்தி இருக்க வேண்டும். அதை வச்சு தான் நம்ம குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும். அதனால் அந்த எல்லோருமே வீடு கட்டும் பொழுது அந்த தலைவாசலுக்கு ரொம்பவே ஒரு ஸ்ரத்தை எடுத்து அதை பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அந்த தலைவாசல் எந்த திசையில் நம்ம வைக்க வேண்டும், வீட்டிற்கு நல்லது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா முதல்ல அந்த தலைவாசலுக்கு தான் நம்ம அதிக கவனம் செலுத்துவோம். ஆன்மீக சாஸ்திரங்களின் படியும் வாஸ்துப்படியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதை நம்ம வடிவமைத்து கட்டுவோம். இந்த தலைவாசல் என்பது நம்ம உள்ளே வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு மட்டும் கிடையாது. நல்ல சக்திகள், நல்ல அதிர்வலைகள், நல்ல தெய்வீக சக்திகள் செல்வதற்கும் ஒரு உரிய இடமாக சொல்லப்படுகின்றது. முக்கியமான ஒரு இடமாகவும் சொல்லப்படுகின்றது. அதனால தான் நம்ம இந்த நிலைவாசல் வழிபாடு இதெல்லாம் செய்து வருகின்றோம். அதனால தான் நம்ம முன்னோர்கள் அதிர்ஷ்டம் நம்ம வாயிலை தட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த அதிர்ஷ்டம்லாம் நம்ம வீட்டுக்குள் வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம தலைவாசலை நன்கு அதை வடிவமைத்து நம்ம கட்ட வேண்டும். அந்த தலைவாசல் பார்த்திங்கன்னா அந்த மகிழ்ச்சியையும் செல்வ செழிப்பையும் தருவதாக நம்பப்படுகின்றது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த தலைவாசல் நம்ம எந்த திசையில் கட்டணும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு, மேற்கு திசையில் இருப்பது மங்களகரமானதாக கருதப்படுகின்றது. அதே சமயம் தெற்கு, தென்மேற்கு, வடமேற்கு மற்றும் தென்கிழக்கு திசைகளில் அந்த நுழைவாசல், அந்த தலைவாசல் கட்டுவதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். அப்படி உங்களால் அந்த திசையில் தான் கட்டுற மாதிரி வீடு இருக்குது அப்படின்னா நன்கு வாஸ்து தெரிந்தவர்களிடம், அந்த ஆன்மீகவாதிகளிடம் கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அதை எப்படி அந்த கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அல்லது அந்த வீட்டில் இருப்பவர்களின் ஜாதக ராசிப்படியும் அந்த தலைவாசலை அவங்க அமைச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் வைத்து கட்டலாம். ஆனால் முக்கியமாக அந்த வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு, மேற்கு திசையில் இருப்பது உங்கள் வீட்டிற்கு மிகப்பெரிய ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நமது முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க, கெட்டும் தெற்கு பார்த்த வீட்டிற்கு செல்லாதே அப்படின்னு. அதற்காக அந்த தெற்கு பக்கம் பார்த்த வீட்டில் இருப்பவங்களாம் கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது சூழ்நிலைகளை பொறுத்து மாறக்கூடியது. அதனால் நீங்கள் அந்த தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் அதற்குரிய அந்த வாஸ்துப்படி அந்த நம்ம அதை சரி செய்து நம்ம குடி போகலாம். ஆனால் முக்கியமாக நம்ம வீடு கட்டும் பொழுது இந்த திசையில் வைத்து கட்டாமல் இருப்பது நல்லது. வாடகை வீட்டிலலாம் தெற்கு பக்கமாக கதவு இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் சொந்தமாக வீடு கட்டும் பொழுது இந்த தலைவாசலை நம்ம சொன்ன அந்த வடக்கு, வடகிழக்கு, மேற்கு, கிழக்கு இந்த திசையில் வருமாறு நீங்கள் வடிவமைத்து கொள்ளலாம். நன்கு தெரிந்த வாஸ்து நிபுணரை வைத்து நீங்கள் ஆலோசித்து நீங்கள் கட்டுங்க. ஏன்னா வாஸ்துப்படி இந்த திசைகள், அதாவது இந்த வடக்கு, கிழக்கு, வடகிழக்கு, மேற்கு இந்த மாதிரியான திசைகள் மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகின்றது. இந்த மெயின் கதவு இந்த திசைகளில் இருந்தால் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலையும் பூரணத்துவத்தையும் கொடுக்கும், செல்வ செழிப்பையும் கொடுக்கும், அந்த குடியிருப்பவர்களுக்கு நல்வாழ்வையும் அது கொடுக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம். மேலும் இந்த மெயின் கதவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த படிகள் வைத்து நம்ம கட்டுவோம். சிலர் தரைத்தளமாக அப்படியே போனோன்னே ஓப்பன் பண்ணுற மாதிரி கட்டுவாங்க. ஒரு சிலர் வாசப்படி வச்சு அவங்க நிலைவாசல் அதுக்கப்புறமா போகிற மாதிரி கட்டுவாங்க. அப்படி படி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த படிகளின் எண்ணிக்கையானது ஒற்றைப்படையில் கண்டிப்பாக இருக்க வேண்டும், இரட்டைப்படையில் இருக்கக்கூடாது. 3, 5, 7 இந்த மாதிரியான அந்த ஒற்றைப்படையில் நீங்கள் படிகள் வைத்து கட்டி கொள்ளுங்கள். இதன் மூலமும் உங்கள் வீட்டிற்கு நல்ல அதிர்ஷ்டமும் அந்த நேர்மறை ஆற்றலும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வீட்டிற்குள் அந்த நெகட்டிவ்லாம் இல்லாமல் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வீடு கட்டுனீங்க அப்படின்னா அந்த படிகள் வச்சு கட்டினீங்கன்னா ஒற்றைப்படையில் வைத்து கட்டுங்க. எந்த வீடு நம்ம குடி போனாலும் நம்ம இப்போ வாடகை வீட்டுக்கு போனோன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அது இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உடனே வாடகை வீட்டில் இத்தனை படி இருக்குது, இந்த திசையில் கதவு இருக்குது, என்ன பண்ணுறது, வேற வீடு போகலாமா அப்படின்லாம் நீங்கள் பார்க்காதீங்க.
ஏன்னா வாடகை வீடு நம்ம நிரந்தரமாக தங்க போகிறது கிடையாது, நம்மளது வீடு கிடையாது, அதை நம்ம வந்து சரி செய்ய முடியாது. அதனால் உங்களுக்கு முடிந்த வரைக்கும் இந்த மாதிரியான திசைகளில் கதவு இருக்கும்படி பார்த்து செல்லுங்கள். நீங்கள் வீடு கட்டும் பொழுது இதை பார்த்து நீங்கள் சரியாக பண்ணிக்கொள்ளுங்கள். இது மாதிரி பயனுள்ள பல பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற அந்த நோட்டிஃபிகேஷனை கொடுங்க. உடனுக்குடன் நம்ம பதிவு உங்களை வந்தடையும். தேங்க்யூ.